For students, exercise 3.2 9th standard, find the value of the polynomial f of y 6y minus 3y square plus 3 at உங்களுக்கு 3 values கொடுத்துருக்காங்க. y equal to 1, y equal to minus 1, again y equal to 0. இந்த வேல்யூஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இதை எடுத்து எழுதிக்கணும். கிவன் எடுத்து எழுதிட்டு ஃபஸ்ட்டு y equal to 1க்கு ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு எழுதிக்கலாம். f of y equal to 6y 3y square plus 3. ஸோ y equal to 1 சப்ஸ்டியூட் பண்ணுறேன். f of 1 6 into 1 3 into 1 the whole square plus 3. ஸோ 6 ஸோ 3 plus 3 6 and 3 9 9 minus 3 ஸோ 6. நெக்ஸ்ட்டு y equal to minus 1ன்றதை சப்ஸ்டியூட் பண்ணலாம். therefore f of minus 1 equal to 6 into minus 1. இந்த ஈக்குவேஷன் சப்ஸ்டியூட் பண்ணுறோமா. 6 into minus 1 minus 3 into minus 1 the whole square plus 3. ஸோ minus 6 3. இந்த minus 1 into minus 1 வந்து ஸ்கொயர் போது கேன்சல் ஆகி ப்ளஸ் 1 ஆகிடும் இன்ட்டு 3. இப்போ பார்த்தீங்கன்னா இது ரெண்டுமே மைனஸ் சைன். ஸோ மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆகும். minus 9 plus 3 equal to minus 6. நெக்ஸ்ட்டு என்ன சப்டிவிஷன் இருக்குன்னா y equal to 0 சப்ஸ்டியூட் பண்ண சொல்கிறாங்க. ஸோ y equal to 0னா f of 0 equal to 6 into 0 minus 3 into 0 square plus 3. ஸோ 6 0 0, இது 0 plus 3 3. நெக்ஸ்ட் கொஷின் வந்து p of x equal to x square minus 2 root 2x plus 1ன்னு இருக்குது. ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன எழுதிக்கணும், p of xக்கு பதிலாக 2 root 2 போட்டுக்கோங்க. இந்த x இருக்க பொசிஷன்லலாம் ப்ளேஸ்லலாம் நீங்கள் அந்த 2 root 2 சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். x square 2 root 2 into 2 root 2 x plus 1. இங்கே இது பண்ணிங்கன்னா ஸ்கொயர் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா 2 ஸ்கொயர்னால் 4 root 2 into root 2 கேன்சல் ஆகிட்டு எப்படின்னா இங்கே ஸ்கொயர் ஆகுதா. root 2 கேன்சல் ஆகி வெறும் 2ன்னு வரும். 2 அதுக்கப்புறம் வந்து 2 2 4. ஸோ root 2 into root 2 வந்து 2மா. ஸோ 2 x plus 1 x வராது ப்ளஸ் 1 அகெயின் 8 ப்ளஸ் 1ன்னு இருக்குது. ஸோ ப்ளஸ் 8 மைனஸ் 8 கேன்சல் ஆகிட்டு வெறும் 1 மட்டும் ஆன்சர். நெக்ஸ்ட்டு ஃபைண்ட் த ஜீரோஸ் ஆஃப் த பாலினாமியல் இன் ஈச் ஆஃப் த ஃபாலோயிங்னு சொல்லியிருக்கு. ஃபஸ்ட்டு ஃபைண்ட் த ஜீரோ ஆஃப் த பாலினாமியலாக என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு இஃப் எக்ஸ் மைனஸ் 3 ஈக்குவல் டு 0 எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் 3 இந்த சைட் கொஸ்டின் என்னமா ஆகும் ப்ளஸ் 3 வருமா. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 3 எழுதிக்கலாமா. இப்போ இந்த வேல்யூத்துக்கு கொஸ்டினில் சப்ஸ்டியூட் பண்ணாங்க. p of 3 ஈக்குவல் டு 3 minus 3 0. So therefore 0 of the polynomial is x equal to 3 in answer எழுதுவீங்க. next p of x equal to 2x plus 5. ஃபஸ்ட்டு வந்து இந்த சைடில் எழுதிக்கோங்க. இப்போ x equal to if 2x plus 5 equal to 0 x equal to இது என்ன ஆகும் 2x equal to minus 5 ஆகுமா. x equal to minus 5/2ன்னு எடுத்துக்கலாமா. இப்போ எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. இதை எடுத்துகிட்டு போய் கொஸ்டினில் சப்ஸ்டியூட் பண்ணோம். ஸோ p of minus 5/2 2 into minus 5/2 plus 5. இதுதான் கேன்சல் ஆச்சுன்னா 2 2 கேன்சல் ஆச்சுன்னா minus 5 plus 5. ஸோ 0 வருதா 0 வந்துச்சுன்னா கரெக்டு. போன சமக்கு எழுதுமே இந்த ஜீரோ ஆஃப் த பாலினாமியல் is x equal to minus 5/2ன்னு கன்க்ளூட் பண்ணுவீங்கம்மா. நெக்ஸ்ட்டு வந்து q of 5. ஃபஸ்ட்டு என்ன எழுதிப்போம் நம்ம ஸ்டார்டிங்கு if 2y minus 3 equal to 0 2y equal to 3 y equal to 3/2ன்னு எடுத்துப்போமா. இதை எடுத்துகிட்டு போயிட்டு கொஸ்டினில் சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ஸோ q of 3/2 equal to 2 into
3 by 2 minus 3. So 2 cancel. So 3 minus 3 equal to 0. The 0 of the polynomial is x equal to 3 by 2. Next sum, f of z equal to 8z. So இங்கே என்ன எழுதிட்டீங்கன்னா 8z equal to 0, z equal to 0 by 8 எழுதலாம். again 0 தான். ஸோ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, f of என்ன சப்ஸ்டியூட் பண்ணலாம்னா f of 0 equal to 8 into 0, 0. Therefore z equal to 0 is the z is equal to 0 is the sorry ma, x equal to 0 is the 0 of the polynomial. இப்போ வந்து கொஸ்டினில் பாருங்கள், p of x equal to axன்னு இருக்காங்க. நீங்கள் எப்படி எழுதிக்கலாம்னா ax equal to 0ன்னு எழுதிப்போமா. அப்போ x equal to 0 by a, அப்போ x equal to 0. இந்த வேல்யூ தூக்கி போய் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ p of 0 equal to a into 0, 0. Therefore x equal to 0 is the 0 of the given polynomial. h minus b by a வந்து எப்படி எடுத்துப்போம்னா, if ax plus b equal to 0, ax equal to minus b, x equal to minus b by a ன்னு எடுத்துப்போம். இதில் எடுத்துகிட்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணுற கொஸ்டினில் minus b by a, இங்கே சப்ஸ்டியூட் பண்ணால் a கேன்சல்ஸ், minus b plus b வந்து இது பண்ணால் 0. அப்போ x equal to minus b by a is the 0 of the given polynomial. Next, find the root of the polynomial equation. ஸோ polynomial equationன்ற போது இது ரொம்ப சிம்பிள். நம்ம 0க்கு ஈக்குவலேட் பண்ணுற மாதிரி தான். f of x 5x equal to 6. இந்த எக்ஸ்க்கு இந்த சைடு வேல்யூ எடுத்துகிட்டு போகிறேன். ஸோ அப்போனா உங்களுக்கு எக்ஸோட வேல்யூ கிடைக்குமா, x equal to 6 by 5 is the root of the given polynomial. Next one, x plus 3 equal to 0. அப்போ x plus 3 னா x plus 3 equal to 0, x equal to minus 3 is the root of the given polynomial. Next, 10 plus x, 10x plus 9 equal to 0, 10x equal to minus 9 ஆகிடுமா. அப்போ x equal to minus 9 by 10 is the root of the given polynomial. Next, 9x minus 4 equal to 0, 9x equal to 4, x equal to 4 by 9 is the root of the given polynomial. Question வந்து verify whether the following are 0 of the polynomial indicated against them or not ன்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம்னா, இந்த x equal to 1 by 2 எடுத்து கொஸ்டினில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ p of 1 by 2, x இருக்க பிளேஸில் 1 by 2 சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ 2 into 1 by 2 minus 1. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 2 கேன்சல் ஆகிட்டு, அப்போ 1 minus 1 என்ன ஆச்சு, 0. ஸோ therefore x equal to 1 by 2 is the 0 of the polynomial. Next, p of x equal to x equal to 1 சப்ஸ்டியூட் பண்ணுங்க. p of 1, so 1 cube minus 1, 1 cube 1 தான், 1 minus 1 0. so 1 minus 1 0. அப்போ x equal to 1 is the 0 of the given polynomial. Next, p of x equal to ax plus b ஆமாம்.
அப்போனா உங்களுக்கு இதில் கொடுத்துருக்காங்கன்னா -b/a சப்ஸ்டியூட் பண்ணுறேன். a × -b/a + b, a கேன்சல் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு என்ன ஆகும்? -b + b 0 ஆகிடுச்சா? therefore என்ன எழுதிக்கலாம்? x = -b/a is the 0 of the given polynomial. next summa p of x = x + 3 x + 4 கொடுத்துருக்கு. ஸோ நம்ம எப்படி பண்ணலாம்னா x = 4 கொடுத்துருக்கு, x = -3 கொடுத்துருக்கு. ஃபஸ்ட்டு நம்ம -3க்கு போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு p of -3னா -3 + 3, அகெயின் இங்கே என்ன ஆகும்? -3 + 4, மேலே வந்து 3 - 3 0 ஆகிடுச்சா? 0 × 1, 0 × 1 என்னடா ஆகும்? ஸோ 0 × 1, சாரிடாமா இது -4, அப்போனா 0 × -7 0 தான். அகெயின் p of 4 x இருக்க பிளேஸில் 4 + 3, அகெயின் இங்கே 4 - 4, ஸோ 0 7 × 0 அகெயின் 0 தான். ஸோ x = -3 and x = 4 are the 0 of the polynomial. So find the number of zeros of the polynomial represent by the graph ன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்க இந்த curve வந்து x axisல 2 பாயிண்ட்ஸில் வந்து கட் ஆகிருக்கு. ஸோ 6ல் 2 பாயிண்ட்ஸில் கட் ஆகிருக்காமா, x axisல 2 பாயிண்ட்ஸில் கட் ஆகிருக்கு. ஸோ எப்படி எழுதுவீங்கன்னா the curve cuts the x axis at 2 points. Therefore the curve has 2 zeros ன்னு கன்க்ளூட் பண்ணுவீங்க. நெக்ஸ்ட் பாருங்கம்மா, இந்த கர்வ் எடுத்துக்கிட்டிங்கன்னா 3 டிஃப்ரெண்ட் பாயிண்ட்ஸில் கட் ஆகிருக்கா? எங்கே கட் ஆகிருக்கு? 1 2 3 4. ஸோ சின்ஸ் த கர்வ் இந்த எக்ஸ் ஆக்சிஸில் 3 பாயிண்ட்ஸில் கட் ஆகிருக்கு. சின்ஸ் த கர்வ் cut the x-axis at 3 different points. Therefore, the number of zeros of the given curve is 3. இப்போ பார்த்தீங்கன்னா தேர்ட் கிராஃபை பார்த்தீங்கன்னா இந்த கர்வ் வந்து எக்ஸ் ஆக்சிஸ்லேயே கட் ஆகலை. ஸோ கர்வ் எக்ஸ் ஆக்சிஸில் கட் ஆச்சுன்னா தான் எத்தனை பாயிண்ட்டும் நம்ம எழுதுவோம். சின்ஸ் த கர்வ் does not cut the x-axis, therefore the number of zeros of the given curve is 0. அடுத்த கர்வ் பாருமா, அடுத்த கிராஃபை. இப்போ வந்து என்ன ஆயிடுச்சுன்னா கர்வ் கட் த எக்ஸ் ஆக்சிஸில் வந்து எக்ஸ் ஆக்சிஸில் எங்கே இந்த எக்ஸ் ஆக்சிஸ் தான் ஆனால் ஒரு பாயிண்டில் கட் ஆகிருக்கு. த கர்வ் கட் த எக்ஸ் ஆக்சிஸ் அட் 1 point. Therefore, the curve has 1 0. The curve has 1 0. இதை எப்படி ரைட் பண்ணிப்பீங்கன்னா, இப்போ இந்த எக்ஸ் ஆக்சிஸில் வந்து ஒரு பாயிண்டில் கட் ஆகிருக்குமா. The curve cut the x axis at 1 point. The curve was 1 0.